திருமேனி ஒன்றல்லன் அப்படின்னா எல்லா உயிர்களிலும் அவன் இருக்கிறான், எல்லா உருவங்களிலும் இருக்கிறான், எல்லா வடிவங்களிலும் இருக்கிறான். எப்படி இருக்கிறான்? சக்தி சிவமாக அவன் இருக்கிறான். இதுல ஒரு அருமையான சொல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சொற்கழிவு. சொல்ல முடியாதன்னு அர்த்தம், சொல்லவே முடியாது, பியாண்ட் டிஸ்கிரிப்ஷன் சொல்றோம் இல்லையா? அதனால சொல்லில் அடங்காத, சொல்லி தீராத, சொல்லி சொல்லி தெரிவதில்லை ஜோதியின் பெருமை, சொல்லாமல் மௌனத்திலே காண்பதே அருமை. பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு, பாதமலர் போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே. பேதை ஒரு பால் திருமேனி ஒன்றல்லன், வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உலவா ஒரு தோழன் தொண்டர் உளன். கோதில் குலத்தரன்றன் கோயிற் பினாப்பிள்ளைகாள், ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஆர் உற்றார் ஆர் அயலார், ஏதவனை பாடும் பரிசேலோர் எம்பாவாய். தெய்வத்தமிழ் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வணக்கம். மார்கழி இப்பதான் பிறந்த மாதிரி இருந்தது, 10 நாள் ஓடி போச்சு. பெரியவங்க சொல்லுவாங்கல்ல, இந்த வருஷம் ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு, அதுக்குள்ள ஓடி வந்துருது அப்படிங்கிற மாதிரி. காலம் எதற்கும் கணநேரம் இருப்பதில்லை, மூலத்தை நோக்கி முனைந்து சுழல்கிறது. அருமை. நமக்கு காலத்தினுடைய அருமை கடக்கிற போது கூட தெரியறது இல்ல, கடந்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது. ஐயோ நேத்து மாதிரி இன்னைக்கு நேரம் இருந்தா நான் அதை பண்ணிருப்பேனே இதை பண்ணிருப்பேனே நம்ம நினைச்சுக்குவோம். ஆனால் இறைவன் எல்லாவற்றையும் கடந்தவன். அதை சொல்றாங்க. இப்போ இந்த பெண்கள் எல்லாரும் கிளம்பி கோயிலுக்குள்ள போறாங்க. கோயிலுக்குள்ள போற போது கோவில்ல திருப்பணிகள், அந்த கோவில் பணிகள் செய்து கொண்டிருப்பாங்க இல்லையா, அந்த பெண் பிள்ளைகள் அங்கே இருக்கிறார்கள். இந்த தோழிகளுடைய இந்த குழு ஒவ்வொருத்தியா எழுப்பி எழுப்பி ஒன்னா சேர்ந்து வர்றாங்க. ஆனா அங்க அதுக்கு முன்னாடி ஒரு குழு ரொம்ப சுறுசுறுப்பா எழுந்து அவங்க தங்களுடைய சுயசுத்தமெல்லாம் செஞ்சு திருக்கோவில்ல போய் வேலை செய்யற அந்த பணியவே தொடங்கியாச்சு. அவங்கள பார்த்து இந்த கோயிலுக்குள்ள இருக்கிறான் இல்லையா, அவன் எப்படிப்பட்டவன் இவங்களுக்கு தெரியாத மாதிரி அவங்க கிட்ட போய் கேட்கறது. இப்ப நம்மளே சில திருக்கோவில்களுக்கு போனாலும் ஓரளவுக்கு சிவ திருத்தலம் அல்லது இது வைஷ்ணவ திருத்தலம்னு தெரிஞ்சுட்டு போவோம்னாலும் அந்த கோவில்ல உள்ள சிறப்பை அங்கே இருப்பவர்கள் திருவாயினால கேட்கிற போது நமக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாவும் நிறைய தகவல்களும் கிடைக்கும். அது மாதிரி திருவாவடுதுறை ஆதீன திருக்கோவிலுக்குள்ள இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு மாசிலாமணீஸ்வரர் அப்படின்னு திருப்பெயர். அதே திருக்கோவில்ல இன்னொரு சந்நிதியில இருக்கக்கூடிய சிவனுக்கு பெயர் அனைத்தெழுந்த பெருமான்னு பேரா. இந்த திருப்பெயர்கள்லாம் கேட்கும்போது அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒப்பில்லா கொங்கை அம்பாள் என்பது அம்பாளுடைய பெயராக இருக்கிறது. இப்படி இந்த திருநாமங்கள், இந்த கோவில்ல என்ன தல வரலாறு, இங்க என்ன திருப்பெயர், இங்க இந்த திருமேனி லிங்க திருமேனியா நடராஜமூர்த்தியா, எவ்வளவு உயரம் இருப்பார், என்ன மாதிரியான அந்த வடிவத்துல இருப்பாரு, இதெல்லாம் கேட்கறதுல அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி. அவனை எப்படி பாடுறது அப்படிங்கிறதையும் அங்க கேட்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு கோவிலும் ஒவ்வொரு விதமான முறைமையில இயங்குகிறது இல்லையா, அதையெல்லாம் போய் அங்க இருக்கிறவங்க கிட்ட கேட்டுட்டு அவங்க சொன்னதுக்கு அப்புறமா தனக்கு தெரிஞ்சதை அவங்க கிட்ட சொல்லி இப்படி ஒரு நல்ல ஒரு சத்சங்கத்தை அங்கே உருவாக்குகிறார் என்று தோன்றுகிறது எனக்கு. இப்ப நான் எங்க பாக்குறேன்னா, இந்த 10வது பாட்டுல அவங்க எல்லாரையும் கோயில் குளத்துல பாக்குறேன், அங்க சந்திக்கிற மாதிரி. இது வரைக்கும் நம்ம பார்த்தது 2 கதாபாத்திரம். ஒண்ணு தூங்கி எழுந்து வந்திருக்கக்கூடிய தோழியர், 2வது தூங்கி கொண்டிருக்கும் தோழி. இப்போ ஏற்கனவே நீராடி கொண்டிருக்கும் கோயில் பணிப்பெண்கள், பினா பெண்கள், அப்படி பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த எழுப்புறதுலாம் முடிஞ்சாச்சு, போன பாட்டிலே அது முடிஞ்சாச்சு. இப்போ எல்லாரும் கோயிலுக்கு போயாச்சு. நீங்க சொல்ற மாதிரி இறைவனுடைய பெருமை இன்னொருத்தர் சொல்ல கேட்பது ரொம்ப இன்பம். அது பெரியவர்கள் காட்டிய பண்பு. நான் நிறைய பார்த்துருக்கேன். ராஜாஜி சக்கரவர்த்தி திருமகன் எழுதி முடிச்சார். ஆனா அவருக்கு மனசுல ஏதோ நிம்மதி இல்லை. காஞ்சி பெரியவர்கிட்ட போய் கேட்கிறார், இன்னும் ஒரு மாதிரி சஞ்சலமா இருக்கு. அனந்தராம தீட்சிதர் ராமாயணம் சொல்லிட்டு இருக்காரு, போய் கேளு. இப்பதானே நான் எழுதி முடிச்சேன் ராமாயணம், இதுவே இல்லை நீ போய் கேளு. போய் கேட்கும்போது தான் அவருக்கு தெரியுது ஏன் நம்மளை அங்கே போய் கேட்க சொன்னோம். இன்னொருத்தர் சொல்ல கேட்கணும்.
அதுதான் இன்பம். கற்றலின் கேட்டல் கேட்டல் என்று அதுதான் சாந்தி தரும், மனசுக்கு சாந்தி தரும். நாம சங்கீர்த்தனம் பண்ணும்போது நமக்கு பாட்டு தெரிஞ்சிருக்கலாம், அவரை விட நல்லா தெரிஞ்சிருக்கலாம், பாடுறவரை இன்னும் நமக்கு நல்லா கூட பாடக்கூடியவரா நம்ம இருக்கலாம். அவர் பாடினப்புறம் நம்ம எடுத்து பாடணும், சேர்ந்து பாடக்கூடாது. இது பக்தராஜ் மகராஜ்ங்கிற பெரியவர் சொல்வார், முதல்ல இன்ஜின், அதுக்கப்புறம் இந்த டப்பாலாம் வரணும். திருமேனி ஒன்றல்ல அப்படின்னா எல்லா உயிர்களிலும் அவன் இருக்கிறான், எல்லா உருவங்களிலும் இருக்கிறான், எல்லா வடிவங்களிலும் இருக்கிறான். எப்படி இருக்கிறான்? சக்தி சிவமாக அவன் இருக்கிறான். இதுல ஒரு அருமையான சொல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறோம், சொற்கழிவு. சொல்ல முடியாதன்னு அர்த்தம், சொல்லவே முடியாது, பியாண்ட் டிஸ்கிரிப்ஷன் சொல்றோம் இல்லையா. அதனால சொல்லில் அடங்காத, சொல்லி தீராத, சொல்லி சொல்லி தெரிவதில்லை ஜோதியின் பெருமை, சொல்லாமல் மௌனத்திலே காண்பதே அருமை. அவன் தாயும் இலி, தந்தையும் இலி, தனியனாகவும் இருக்கிறான், ஆனா எல்லாருக்குமானவனாகவும் இருக்கிறான். அந்த பாதாளம் சொற்கழிவு அப்படிங்கறத பெரியவர்கள் சொல்ற போது அதுக்கு கீழே சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. அவங்களுக்கு தமிழ்ல இல்லைன்னு சொல்றதுக்கு கூட ஒரு தயக்கம் போல இருக்கு. அந்த மாதிரி இதுக்கு கீழே உலகம் இல்லை, அது வரைக்கும் போய் பார்த்தாலும் அவனை விளக்குவதற்கு சொல்லும் இல்லை. இந்த மாதிரி இருக்கு. அதாவது இந்த மேலுலகம் 7 கீழுலகம் 7 என்று சொல்வது ஒரு வகை இருக்கு, பாதாளத்திலேயே 7 வகை சொல்வதும் அது ஒரு குறிப்பும் பார்த்திருக்கேன். கணக்கற்ற உலகங்கள், இவனுக்கோ எண்ணற்ற புகழ், அளக்க முடியாத புகழ். ஓத உலவா ஒரு ஓத உலவா அப்படிங்கிறது ஒரு புதுமையான சொல்லாக இருக்கிறது இல்லையா? அற்புதமா இருக்கு. ஒரு தோழன், அவனை விட சிறந்த நண்பன் உண்டா? பந்து சகா என்று பாடுகிறார்கள் அல்லவா. போதுன்னா மலர், நமக்கு எல்லாருக்கும் தெரியும். உலவா அப்படின்னா உலவானும் போது முடியாத போதுன்னு அர்த்தம். உலவானா முடியல அப்படின்னு அர்த்தம். தொண்டருடைய உள்ளத்துக்குள்ள இருக்கக்கூடியவன் தொண்டர் உலர். பரிசு உங்க சொல்லு வந்துருச்சு, பரிசு வந்தாச்சு. அங்க முறை, தன்மை. இன்னொரு பாட்டுல முறை, இங்க வழி. இங்க பரிசேலோர் போது வழி. இதற்கு என்ன வழி என்று ஆமா, இதற்கு என்ன வழி. அற்புதமான இந்த பாட்டை எல்லாரும் சேர்ந்துட்டாங்கன்னு போது எப்படி இருக்கும்? எழுப்பப்பட்டவள், எழுப்ப வந்தவர்கள், அப்புறம் அந்த கோயிலுடைய பிணா பெண்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த கோவில் விழா இருக்கக்கூடிய குளத்துல நின்று இந்த ஒரு உரையாடல் நடக்கிறது. இது இன்னொரு முறையாவும் நான் பாக்குறேன். திருக்கோவிலுக்கு வரக்கூடிய பெண்கள் அங்க மற்ற தோழிகளை எல்லாம் சந்திக்கிறீங்கன்னா சிவசிந்தனையை தவிர வேற பேசாதீங்க. அது இந்த காலத்துல நம்ம சொல்ல வேண்டிய செய்தியாவும் இருக்கு இல்லையா? நம்ம போகிறதே அவனுடைய அந்த சிவார்ப்பணத்திற்காக போறோம். அங்க போனால் நம்ம அந்த விஷயங்களை தவிர வேற வேற உலகியல் விஷயங்கள், அபிலாஷைகள் எல்லாம் பேசுறதுக்கான இடமே அது இல்லை என்பதையும் நமக்கு ஒரு மறைமுகமான செய்தியாக அவர் தருகிறார். அவனுடைய நாமம் கேட்டார், ஏதவன் ஊர் ஏதவன் பெயர், அது ஞாபகம் வரும். அப்பர் சுவாமியுடைய அந்த பாட்டு இங்கே ஞாபகம் வரும். கோதுன்னா குற்றம், கோதியில் குலத்து அரண், குற்றமில்லாத, எந்த இதுவும் சொல்ல முடியாது. அவனும் குற்றமற்றவன், நம்மை குற்றமற்றவர்களாக ஆக்குவதற்காக காத்து கொண்டு இருக்கக்கூடியவன். அவனை நாடி நாடி சென்றால் இன்னும் இன்னும் நமக்காக தேடி நிறைய செய்வான். அந்த ஈசனை பற்றி திருவெம்பாவை பாடல்களை தொடர்ந்து சிந்திக்கலாம். நாளை சந்திக்கலாம். நன்றி.